ஜூலை 7, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. தேவன் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்க விரும்புகிறார். God wants to give you a future and hope. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் உங்கள் வாழ்விற்குள்ளேயே ஒரு சிறை கைதியை போல இருப்பது போல நீங்கள் உணர்கிறீர்களா? உங்களுக்கு முன்பாக ஒரு உயர்ந்த மதில் தடையாக இருப்பது போல உங்களுக்கு தோன்றுகிறதா? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தையும் ஒரு புதிய தொடுவானத்தையும் கொடுக்க விரும்புகிறார். பெருநகரங்களிலே வசிக்கின்ற மனிதர்களைப் போல ஒருவேளை நீங்கள் ஒரு சிறிய இடத்திலே இருப்பது போன்ற சூழலில் இருக்கலாம். கண்களை மூடும்போது மாத்திரம் பறந்துவிருக்கும் வானம் போன்ற விசாலமான இடத்திலே நீங்கள் இருப்பதை போல காணலாம். ஆனால் உங்கள் மாம்சீக கண்களால் பார்க்கும்போது அவை அப்படி தோற்றமளிப்பதில்லை. நம் வாழ்விலும் கூட சில சமயங்களில் வானளவு உயர்ந்த சுவர் ஒன்று நம் முன் எழும்பி சூரியனையும் அதன் பிரகாசத்தையும் நம்மிடத்திலிருந்து மறைப்பது போல தோன்றும். இந்த சுவர் நிரந்தரமாக இருந்துவிடுமோ என்ற பயம் சில நேரங்களில் நமக்கு வரலாம். ஆனால் நல்ல தகப்பனாகிய நம் தேவன் உங்களுக்கு மீண்டும் ஒரு எதிர்காலத்தை கொடுத்து பிரகாசமான தொடுவானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறார். For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. My dear brothers and sisters, do you feel like you are a prisoner within your life, not knowing what the future holds? Does it seem like a high wall is standing in front of you? I have good news for you. The Lord wants to give you a new future and a new horizon. Like people who live in a big cities, you probably feel like you are in a small place. Just by closing your eyes, you can see the atmosphere of a vast space like the vast sky. But to our carnal eyes, they don't look like that. Even in our life, sometimes it seems as if a sky-high wall rises before us and hides the sun and its brightness from us. There may be fear that this wall will remain permanent, but our God, the good Father, wants to give you a future again and set a brighter horizon before you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாய் தந்து அவளை வழிநடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. கொடாகொட நன்றிகளை அப்பா நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் அவருடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு நம்பிக்கையும் நீர் கொடுத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களுக்கு அன்று ஆண்டவரை ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறீர் ஆண்டவரை. அவர்கள் எதிர்பார்த்திருக்க அந்த முடிவை ஆண்டவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் மேல் ஆண்டவரை நினைவுகளை நீர் வைத்திருக்கிறார் ராஜா. அப்படிப்பட்டதான் நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை உம்முடைய சமூகத்து முன்பாக ஆண்டவரை வைத்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு வெற்றியாய் அமையும்படியாக ஆண்டவர் நீர் அவளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் தங்களுடைய எதிர்காலத்திற்காக புலம்பி ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே நீர் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை ஆண்டவரை இந்த நாள் நீர் ஆண்டவரை அவருடைய வாழ்விலை நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. மற்றவர்களை ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, ஆனால் எனக்கு இல்லையே, மற்ற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, ஆனால் என் பிள்ளைகளுக்கு இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ அங்கலாய்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரில் ஒரு விஷயம் மனம் இறங்கி அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, மகனே மகளே, உனக்கு ஆண்டவரே நான் ஒரு பெரிய
ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நீர் திடப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமை துதிக்கிறோம். ஒரு நற்செய்தி ஆண்டவர் நாளில் பெற்றுக்கொள்ளும்படியாக புதிய ஒரு எதிர்காலத்தை, ஒரு புதிய ஒரு தொடுவானத்தை ஆண்டவர் நீர் கொடுக்கிறீர் என்பதை ஆண்டவர்கள் விசுவாசத்தோடு அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் ஆண்டவரே அப்பா அப்பா புலம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இதுவே எதிர்காலம் ஆண்டவரே, அந்த அப்படிப்பட்டதான அந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு எதிராக இருக்கிற, தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நீர் எடுத்து போட்ட ஆண்டவரே ஒரு பிரகாசமான தொடுவானத்தை ஆண்டவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை பார்க்கும்படியாக ஆண்டவரை எட்டி பிடிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக அவருடைய பிள்ளையுடைய வாழ்விலே நீ செய்கிறதான ஒரு மகத்தான காரியத்திற்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காண நல்ல சுகம், பலன், ஜீவனை, ஆரோக்கியத்தை பெற்று வாழ நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் கண்டு மகிழும்படியாக ஆண்டவரே நல்ல சுக வாழ்வை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து தெய்வான நன்மைகளை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.